وبركاته. الحمد لله رب العالمين، نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه، ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، ونشهد أن سيدنا مولانا محمدا عبده ورسوله. اللهم طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وسلم. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: فأعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. أينما تكونوا يدرككم الموت في بروج مشيدة. صدق الله مولانا العلي العليم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லா புகழுக்கும் முழு உரிமையும் வாய்ந்தவனுமான எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலாவை போற்றி புகழ்ந்து, இவ்வுலகத்திற்கு அருட்கொடையாக வந்துவைத்த எம்பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அன்னாரின் அடிச்சுவடுகளை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள், மேலும் குறிப்பாக அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவர்கள் மீதும், நம்முடைய குடும்பத்தார்கள் மீதும், நம்முடைய மனைவி மக்களின் மீதும் என்றென்றும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானம் நிலவட்டுமாக. ஆமீன். அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா இந்த உலகத்தில் படைத்த ஒவ்வொரு படைப்பினங்களும் ஒவ்வொரு நாள் ஏதோ ஒரு நாள் இந்த உலகத்தை விட்டு அழியத்தான் போகின்றது என்பதை நாம் உணர்ந்திருக்கின்றோம். அதுபோன்றுதான் நாம் மனிதனாகிய நாம் பிறந்த உடனே நாம் பிறந்து விட்டோம், ஆனால் என்றோ ஒரு நாள் நாம் இந்த உலகத்தை விட்டு பிரியப் போகின்றோம். அது எப்படி இருந்தாலும் நமக்கு மரணம் வந்தே தீரும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. மனிதர்கள் அனைவர்களும் இந்த விஷயத்தில் நம்பிக்கை உடையவர்களாகவே இருக்குகின்றார்கள். அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா ஒரு மனிதன் நம்மை விட்டு பிரிந்து சென்று விட்டால், அதாவது அந்த மனிதன் மரணமாகிவிட்டால், அவனுக்கு நாம் என்ன கடமைகள் செய்ய வேண்டும் என்பதை இஸ்லாம் வழிவகுத்து தருகின்றது. ஒரு மனிதன் மரணமாகி விடுவானேயானால் அவனை எப்படி குளிப்பாட்ட வேண்டும், எப்படி கஃனிட வேண்டும், எந்த முறையிலே அவனை அடக்கம் செய்ய வேண்டும், எப்படி தொழுகை நடத்த வேண்டும் என்பதையெல்லாம் இஸ்லாம் நமக்கு தெளிவாக கற்றுத்தருகின்றது. ஏன் இந்த விஷயத்தை நாம் உங்களுக்கு கூறுகின்றோம் என்றால், மார்க்கத்தினுடைய விஷயங்களில் இது ஒரு முக்கியமான ஒரு விஷயமாக இருந்தாலும் ஒரு சிலர்கள் அறிந்தும் இதிலிருந்து ஒதுங்கி இருப்பதின் காரணமாக இதனுடைய நன்மைகளையும் தெரிய வேண்டும், இதனால் நமக்கு ஏற்படக்கூடிய நன்மைகளையும் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதை ஒரு நோக்கமாக கொண்டுதான் ஒரு ஜனாசா என்பதை எப்படி நாம் அதை அமைத்து கொள்ள வேண்டும் என்பதை இஸ்லாம் கற்றுத்தருகின்ற விஷயங்களை நாம் சற்று ஆராய்ந்து பார்ப்போம். ஹஜ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உயிர் பிரிந்து விட்டது. அவர்களுடைய உடலை அன்னார் ஹஸ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுடைய
இல்லத்திலே அந்த இடத்திலே அவர்களை படுக்க வைத்திருக்குகின்றார்கள். அந்த நேரத்தில் சஹாபாக்கள் எல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்ப்பதற்காக ஒவ்வொருவர்களாக வந்து கொண்டே இருக்குகின்றார்கள். அப்பொழுது ஹஸ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள், யாராவது ஒருவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறந்து விட்டார்கள் என்று சொன்னால் அவருடைய தலையை நான் வெட்டி விடுவேன் என்பதாக ஹஸ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கூறுகின்றார்கள். அத்தனை சஹாபாக்களும் தூரமாக நிற்குகின்றார்கள். யாராவது ஒருவர் வந்து நமக்கு ஆறுதல் கூறுவார்கள் என்பதாக அனைத்து சஹாபாக்களும் பார்த்து கொண்டிருக்குகின்ற பொழுது ஹஸ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் அறிவிக்குகின்றார்கள், என்னுடைய தந்தையான ஹஸ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் வேகமாக என்னுடைய இல்லத்திற்குள் நுழைகின்றார்கள். ஹஸ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உடலை பார்க்குகின்றார்கள். கிழிந்த ஒரு துணியினால் அவர்களுடைய உடல் போர்த்தப்பட்டு இருக்குகின்றது. அந்த போர்வையை அவர்கள் விளக்குகின்றார்கள். ஹஸ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய நெற்றியிலே அவர்கள் முத்தமிடுகின்றார்கள். முத்தமிட்டுவிட்டு அனைத்து சஹாபாக்களையும் ஒன்று கூடும்படி இவர்கள் உத்தரவிடுகின்றார்கள். அனைத்து சஹாபாக்களும் அந்த இடத்திலே முன்வந்து அமர்ந்து விட்டார்கள். ஆனால் ஹஸ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் மட்டும் அமரவில்லை. கையில் அவர்கள் வாளை ஏந்தி கொண்ட வண்ணம் நின்று கொண்டே இருக்குகின்றார்கள். அப்பொழுது ஹஸ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை பார்த்து அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள், உமரே வந்து அமருங்கள் என்பதாக அழைக்குகின்றார்கள். அவர்கள் அப்பொழுதும் அப்படியே நிற்குகின்றார்கள். இரண்டாவது முறையும் அழைக்குகின்றார்கள். இரண்டாவது முறையும் அதுபோன்று அவர்கள் அப்படியே நிற்குகின்றார்கள். மூன்றாவது முறை அழைத்தவுடனே ஹஸ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அந்த இடத்திலே வாளோடு வந்து அமருகின்றார்கள். அப்பொழுது ஹஸ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கூறுகின்றார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம் இடத்திலிருந்து ஹஸ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அழைத்து கொண்டார். அவர்கள் நம்மை விட்டும் பிரிந்து சென்று விட்டார்கள். இந்த உலகத்தில் எப்பொழுதும் நிரந்தரமானவன் அல்லாஹ் ஒருவனே. அவனை தவிர இந்த உலகத்தில் எந்த படைப்பினமும் நிரந்தரம் இல்லை என்பதை அந்த நேரத்திலே ஹஸ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சஹாபாக்களுக்கு உணர்த்தி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இந்த உலகத்தில் யார் நபியாக அனுப்பப்பட்டாலும் சரி, அவர்களும் ஒரு நாள் நம்மை விட்டு பிரியத்தான் போகின்றார்கள். அதுபோன்றுதான் அத்தனை மின்பார்களும் பிரிந்து சென்றார்கள். அதுபோன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நம்மை விட்டு பிரிந்து சென்று விட்டார்கள் என்ற அந்த சொல்லை ஹஸ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கேட்டவுடனே தன்னுடைய வாளை அவர்கள் கீழே வைத்தார்கள் என்பதாக ஹதீஸ் ஷரீஃபிலிருந்து ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸிலிருந்து நம்மால் விளங்கிக் கொள்ள முடியும். ஆக இந்த உலகத்தில் பிறக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதர்களும் ஒரு நாள் இறக்கத்தான் போகின்றார்கள். அதை பற்றித்தான் அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா அல் குர்ஆன் ஷரீஃபிலே கூறுகின்ற பொழுது, ஐனமா தகூனு யுத்ரிக்குமுல் மௌத் ஃபீ புரூஜின் முஷய்யதா, நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி, நீங்கள் ஒரு இரும்பு கோட்டையிலே பூட்டிக்கொண்டு இருந்தாலும் சரி, உங்களிடத்திலே நிச்சயமாக மரணம் வந்தே தீரும் என்பதாக அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா அருள்மறையாம் திருமறையின் மூலம் நமக்கு உணர்த்தி காட்டுகின்றார். ஒரு தடவை ஹஸ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மலை மேல் ஏறி நின்று குறைஷி வம்சத்தினர்களையும் அந்த மக்காவிலே வசிக்கக்கூடிய அத்தனை பேர்களையும் அழைத்தார்கள். அழைத்து அவர்கள் இஸ்லாத்தை எடுத்துரைத்தார்கள். அந்த நேரத்திலே அபூலஹப் என்பவன், இதற்காக வேண்டிதான் எங்களை அழைத்தாயா என்பதாக கூறி, தப்பன் லக்க யா முஹம்மது என்ற அந்த ஒரு வார்த்தையை அவன் கூறியதை அல்லாஹு தாலா பொறுக்காமல் அல்லாஹு தாலா அல் குர்ஆன் ஷரீஃபிலே தப்பத் யதா அபீ லஹபின் என்ற அந்த சூறாவை இறக்கினார்.
அதிலே கூறப்பட்ட விஷயம் என்ன தெரியுமா? அவனுக்கு இருக்கக்கூடிய அந்த 2 மகன்களும் அவர்கள் கொல்லப்படுவார்கள். ஒருவன் சிங்கத்தால் கொல்லப்படுவான், இன்னொருவன் மற்றவன் மூலமாக கொல்லப்படுவான் என்பதை அந்த ஆயத்தின் மூலமாக ஹஸ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை திட்டியதின் காரணமாக அல்லாஹு தஆலா உணர்த்தி காட்டுகின்ற பொழுது, நபி சொல்லக்கூடிய சொல் உண்மை, நபியின் மூலமாக இறங்கக்கூடிய வேதத்தினுடைய அருளும் உண்மை என்பதை அபூலஹப் விளங்கியிருந்ததின் காரணமாக தன்னுடைய மகனை அவர் ஒரு மிகப்பெரிய உயர்ந்த மலையில ஒரு இடத்திலே கொண்டு போய் அமர வைக்குகின்றார். எப்படியும் அவரை எப்படி அல்லாஹ் இறக்கினானோ அந்த ஆயத்தை போன்று அவர் கொல்லப்படுவார் என்பதை உணர்ந்திருந்தாலும், நாம் எப்படியாவது நம்முடைய மகனை பாதுகாத்து விட வேண்டும் என்ற நோக்கம் மட்டுமே அவனுக்கு இருந்தது. இருந்தாலும் அவர் இறுதியில் அதே சிங்கம் தாக்கி இறந்ததாக வரலாறு நமக்கு கூறி காட்டுகின்றது. இதிலே நாம் விளங்கக்கூடிய விஷயம் என்னவென்றால், நாம் எங்கு இருந்தாலும் சரி நமக்கு நிச்சயம் மரணம் வந்தே தீரும். அதில் எந்தவித மாற்றமும் இல்லை என்பதை உணர்த்தும் வண்ணமாகத்தான் அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா இந்த ஆயத்தின் மூலமாக நமக்கு குறிப்பிட்டு காட்டுகின்றார். அந்த ஜனாசாவை நாம் முதலில் குளிப்பாட்டுவது நம் மீது கடமை. அதை யார் குளிப்பாட்ட வேண்டும் என்பதை பற்றி ஹஸ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறக்கூடிய செய்தியை ஹாக்கிம் பைஹக்கி என்ற அந்த கிதாபிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. அந்த மையத் ஆண் மையத்தாக இருந்தால் அந்த மையத்தினுடைய மகன் அல்லது அந்த மையத்தினுடைய தந்தை அல்லது அந்த மையத்தினுடைய பேரன் என்பதாக குறிப்பிடுகின்றார்கள். அதிலே இவர்களுக்குத்தான் அந்த ஜனாசாவை குளிப்பாட்டுவதிலே மிக உரிமை இருக்குகின்றது. இவர்கள்தான் குளிப்பாட்டுவதற்கு கடமைப்பட்டவர்கள் என்பதையும் அந்த கிதாபிலே தெளிவாக எழுதுகின்றார்கள். ஆனால் இன்றைய நாட்களிலே நாம் அந்த ஜனாசாவை யார் குளிப்பாட்டுகின்றோம்? ஜனாசா என்றாலே நாம் பயந்து நாம் ஒதுங்கி விடுகின்றோம். அப்படி இருக்கக்கூடாது என்பதைத்தான் மார்க்கம் நமக்கு அறிவுறுத்துகின்றது. நாமும் ஒரு நாள் இந்த உலகத்தை விட்டு செல்லத்தான் போகின்றோம் என்ற அந்த உணர்வு ஒவ்வொருடைய மனிதனுடைய உள்ளத்திலும் வர வேண்டும் என்பதையே நமக்கு இந்த ஹதீஸ் உணர்த்தி காட்டுகின்றது. அப்படி இவர்களுக்கு குளிப்பாட்ட தெரியவில்லை என்றால், குளிப்பாட்டக்கூடியவர் ஒருவர் அந்த இடத்திலே குளிப்பாட்டுகின்றார் என்றால் இவருக்கு உதவியாக அந்த உறவினர்கள் நிற்க வேண்டும். எதை தேவையோ அதை அந்தந்த இடத்தில் அவர்கள் எடுத்து கொடுக்க வேண்டும் என்பதை மார்க்கம் நமக்கு வலியுறுத்தி காட்டுகின்றது. அதுபோன்று அது பெண் மையத்துவாக இருக்குமேயானால் ஆண் மையத்தை ஆண்தான் குளிப்பாட்ட வேண்டும், பெண் மையத்தை பெண்தான் குளிப்பாட்ட வேண்டும். ஆனால் கணவன் மனைவியாக இருந்தால் கணவன் மனைவியுடைய ஜனாசாவையும் மனைவி என்பவள் கணவனுடைய ஜனாசாவையும் குளிப்பாட்டுவதற்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்குகின்றது. பெண் மையத்தாக இருந்தால் அந்த பெண் மையத்தை குளிப்பாட்டுவதற்கு தகுதியானவர்கள் ஒன்று அந்த மையத்தினுடைய தாய் அல்லது அந்த மையத்தினுடைய மகள் அல்லது அந்த மையத்தினுடைய பேத்தி. பெண்களாக இருந்தாலும் சரி ஆண்களாக இருந்தாலும் சரி இவர்கள்தான் குளிப்பாட்டுவதற்கு உரிமையுள்ளவர்கள் என்பதை இஸ்லாம் கற்றுத்தருகின்றது. அப்படி குளிப்பாட்ட தெரியவில்லை என்றால் குளிப்பாட்டுவதுடன் நாம் அதிலே அவர்களுக்கு உடந்தையாக இருக்க வேண்டும் என்பதையும் இஸ்லாம் கற்றுத்தருகின்றது. அப்படி அந்த மையத் இறப்பதற்கு முன்னால் என்னை இவர்கள்தான் குளிப்பாட்ட வேண்டும் என்று வசியத் செய்துவிட்டு சென்று விட்டால் அவர்கள் யாரை வசியத் செய்திருக்கின்றார்களோ அவர்கள்தான் குளிப்பாட்ட வேண்டுமே தவிர மற்றவர்கள் யாரும் அந்த ஜனாசாவை தொடக்கூடாது என்பதையும் நமக்கு இந்த இஸ்லாம் அழகாக கற்றுத்தருகின்றது. அதற்கு பின்னால் அந்த குழந்தை 7 வயதுக்கும் குறைவாக ஒரு சிறுவருடைய ஜனாசாவாக இருந்தால் அந்த குழந்தையை தன்னுடைய தகப்பனும் குளிப்பாட்டலாம், அந்த குழந்தையினுடைய தாயும் குளிப்பாட்டலாம். இதிலே 2 பேருக்கும் அனுமதி உண்டு என்பதை இஸ்லாம் நமக்கு அழகாக கற்றுத்தருகின்றது. குளிப்பாட்டுகின்ற பொழுது
அந்த ஜனாசாவிற்கு எந்தவித வேதனையும் நாம் கொடுத்து விடக்கூடாது. உடல் உறுப்புகள் நசுக்கி விடாமல், கை கால்கள் முறிந்து விடாமல் நாம் அந்த ஜனாசாவை பாதுகாக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். அந்த ஜனாசாவிற்கு எந்தவித நோவினையும் வலிகளும் ஏற்படாமல் முறையிலே அந்த ஜனாசாவை நாம் அழகாக குளிப்பாட்டு கஃனிட கடமைப்பட்டிருக்கின்றோம். அதிலே நாம் அந்த மையத்தினுடைய உடலில் உள்ள நஜீஸை அகற்றுவதற்காக வயிற்றை அமுக்கும்போது கூட மெதுவாக அதை அமுக்கி எந்த இடத்தில் வெளியாகி இருக்குகின்றதோ அந்த நஜீஸை நாம் துப்புரவாக சுத்தம் செய்வதற்கு கடமைப்பட்டிருக்கின்றோம். ஆனால் அதை மென்மேலும் அதிகமாக அழுத்தி அதற்கு கஷ்டத்தை கொடுக்கக்கூடாது என்பதையும் இந்த இஸ்லாமுக்கு கற்றுத்தருகின்றது. அதிலேயும் நாம் அந்த ஜனாசாவை இன்றைய காலத்தில் ஐஸ் பெட்டியிலே 1 நாள் அல்லது 2 நாட்கள், ஒரு சிலர்கள் 3 நாட்கள் கூட வைக்கக்கூடிய நிலைமையை நாம் இன்றைய காலத்தில் பார்த்து கொண்டிருக்கின்றோம். எப்பொழுது அந்த ஜனாசா இறக்குகின்றதோ, இறந்ததிலிருந்து அந்த ஜனாசாவின் உடல் சூடு அடங்குவதற்கு முன்னால் அந்த ஜனாசாவை அடக்கம் செய்ய ஒவ்வொரு முஸ்லிமும் கடமைப்பட்டிருக்கின்றோம். ஒரு ஜனாசாவினுடைய உடல் சூடு என்பது அதனுடைய தொப்புளிலே நாம் கை வைத்து பார்ப்போமே ஆனால் கிட்டத்தட்ட 6 மணி நேரங்கள் அந்த தொப்புளிலே அதனுடைய வெப்பம் தரிபட்டு இருக்கும் என்பதை இன்றைய மருத்துவர்கள் நமக்கு கூறி காட்டுகின்றார்கள். 6 மணி நேரங்கள். ஆனால் மிஞ்சி போனால் அந்த ஜனாசாவை 8 மணி நேரம் கூட வைத்திருக்கலாம். அதற்கு மேல் நீங்கள் வைத்திருக்காமல் எவ்வளவு சீக்கிரம் அந்த ஜனாசாவை அடக்கம் செய்ய முடியுமோ அடக்கம் செய்வதைத்தான் இஸ்லாம் வலியுறுத்துகின்றது. ஒவ்வொரு முறையும் அந்த ஜனாசா அடக்கப்படாமல் அது எந்த அளவிற்கு இல்லத்தில் இருக்குகின்றதோ அது வரைக்கும் அது கஷ்டப்பட்டு கொண்டே இருக்குகின்றது. தம்முடைய உறவினர்களை அழைத்து என்னை சீக்கிரம் அடக்கம் செய்யுங்கள் என்பதாக அந்த ஜனாசா கூறிக்கொண்டே இருக்குகின்றது என்பதை ஹஜ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறக்கூடிய செய்தியிலிருந்து நம்மால் விளங்கிக் கொள்ள முடிகின்றது. நாம் இந்த விஷயங்களில் எந்த அளவிற்கு பொடுபோக்கானவர்களாக இருக்குகின்றோம் என்பதை ஒவ்வொருவரும் உணர்ந்து செயல்பட கடமைப்பட்டிருக்கின்றோம். ஒரு ஜனாசா இந்த உலகத்தை விட்டு பிரிந்து விட்டால் அந்த ஜனாசாவை நான் பார்க்க வர வேண்டும் என்று சொல்கின்றார்கள். வெளிநாடுகளிலிருந்து வருவதனால் அந்த ஜனாசா பாதுகாக்கப்படுகின்றது என்பதாக நாம் காரணங்கள் சொல்கின்றோம். இந்த காரணங்களை அந்த ஜனாசா ஏற்றுக்கொள்ள விரும்பவில்லை. நான் இறந்தவுடனே என்னை வெகு சீக்கிரமாக அடக்கம் செய்யுங்கள் என்பதைத்தான் அந்த ஜனாசா நாம் அடக்கம் செய்கின்ற வரை நம்மை பார்த்து அதை சொல்லிக்கொண்டே இருக்குகின்றது என்பதை நமக்கு இந்த மார்க்கம் அழகாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அந்த சொல்லின் மூலமாக உணர்த்துகின்றது. ஆணாக இருந்தால் அந்த குழந்தைக்கு அந்த ஆண் ஜனாசாவுக்கு கஃனிடுகின்ற பொழுது அந்த ஆண் ஜனாசாவிற்கு சட்டை அது தைக்கப்படாமல் இருக்க வேண்டும். அதுபோன்று உடுத்துவதற்கு ஒரு வேஷ்டி அதுவும் தைக்கப்படாமல் இருக்க வேண்டும். அந்த ஜனாசா ஆலிமாக இருந்தால் அல்லது ஹாஜியாக இருந்தால் தலையில் தலப்பாகை கட்டுவதற்காக ஒரு துண்டு. இதுதான் ஒரு ஆண் மையத்திற்கு ஜனாசாவிற்கு நாம் செய்யக்கூடிய அந்த உடை. மற்றது முழுமையாக கட்டக்கூடிய துணி என்பது அது வேறு. பெண் மையத்தாக இருந்தால் 4 உடைகள் கூறுகின்றார்கள். அதிலே ஒன்று உடுத்தக்கூடிய மேல் ஆடை சட்டை, 2வதாக கைலி, 3வதாக மார்க்கச்சு என்பதாக ஒரு கட்டு, 4வதாக தலை முடிகளை பிரித்து மார்பகத்திற்கு அருகிலே அதை கட்டுவதற்காக வேண்டி 2 நூல் போன்ற ஒரு துணிகள். இவைகள்தான் அவர்களுடைய ஆடை. மேலாக முழுமையாக மூடுவதற்கு உண்டான ஆடைகளை தவிர்த்து என்பதாக நமக்கு மார்க்கம் சொல்லித் தருகின்றது. இவைகள் அனைத்துக்கும் உரிமையாளர்கள் நாம் மேலே கூறியதை போன்று தந்தை அல்லது மகன் அல்லது பேரன் இவர்கள்தான் அனைத்து விஷயங்களிலும்
முன்னுதாரணமாக இருக்க வேண்டும். அந்த ஜனாசாவிற்கு பொறுப்பாளர்கள் அவர்கள்தான் என்பதை இந்த மார்க்கம் வலியுறுத்துகின்றது. அதோடு மட்டுமல்லாமல் அந்த ஜனாசாவை நாம் தொழ வைக்குகின்ற பொழுது ஆணாக இருந்தால் அதனுடைய நெஞ்சுக்கு நேராகவும், பெண்ணாக இருந்தால் அதனுடைய பெண்ணுடைய மையத்தினுடைய ஜனாசாவிற்கு வயிற்றுக்கு நேரிலும் நீங்கள் நின்று தொழுகையை நிறைவேற்றுங்கள் என்பதாக மார்க்கம் நமக்கு கற்றுத்தருகின்றது. இப்படி ஒவ்வொரு விஷயங்களிலும் அந்த ஜனாசா என்கிற விஷயத்திலே அது இறந்தது முதல் அந்த ஜனாசாவை கபரில் கொண்டு போய் அடக்கம் செய்கின்ற வரை அத்தனை விஷயங்களிலும் யார் ஈடுபட்டிருக்கின்றாரோ அவருக்கு பல கீராத்துகள் சுமந்த அவர்கள் தர்மம் செய்த அந்த நன்மையை அல்லாஹு தாலா வழங்குகின்றான் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறி காட்டுகின்றார்கள். அந்த ஜனாசாவை குளிப்பாட்டுகின்ற பொழுதும் சரி, கஃனிடுகின்ற பொழுதும் சரி, நாம் என்ன திக்ரு வேண்டுமானாலும் ஓதிக்கொள்ளலாம். ஆனால் திக்ரு ஓதாமலும் செய்யலாம். ஆனால் அந்த ஜனாசாவை நறுமணத்தோடு இந்த உலகத்தை விட்டு அனுப்புவதற்கு அந்த குடும்பத்தினுடைய உரிமையாளர்கள் கடமைப்பட்டிருக்கின்றார்கள் என்பதையே இஸ்லாம் வலியுறுத்துகின்றது. இப்படி இந்த ஜனாசாவினுடைய விளக்கங்கள் ஏராளமாக இருக்குகின்றது. ஆனால் ஒரு சிலதை முக்கியமான விஷயங்களை மட்டும் நான் உங்களுக்கு கூறி என்னுடைய உரையை நிறைவு செய்கின்றேன். அந்த ஜனாசாவை எடுத்து சென்று அடக்கம் செய்துவிட்டு அந்த ஜனாசாவிடத்திலிருந்து 7 அடி நீங்கள் பிரிந்து வந்ததற்கு பின்னால் அந்த கபரிலே 2 மலக்குகள் இறங்குகின்றார்கள். 2 மலக்குகள் இறங்கி அந்த ஜனாசாவிடத்திலே 3 கேள்விகள் கேட்குகின்றார்கள். மன் ரப்புக்க, உன்னுடைய இறைவன் யார்? உன்னை படைத்த இறைவன் யார் என்பதாக அந்த ஜனாசாவிடத்திலே கேட்குகின்றார்கள். அது நல்ல ஜனாசாவாக இருந்தால் ரப்பி அல்லாஹ், என்னுடைய இறைவன் அல்லாஹ் என்பதாக அது அரபியிலே பேசக்கூடிய அந்த நிலைமைக்கு அல்லாஹு தாலா ஆக்கிவிடுகின்றார். அதுபோன்று இரண்டாவதாக மன் வமா தீனுக்க, உன்னுடைய மார்க்கம் என்ன? நீ எந்த மார்க்க வழிப்படையில் இந்த உலகத்திலே நீ வாழ்ந்தாய் என்பதாக அந்த ஜனாசாவை பார்த்து கேட்கப்படும். தீனி அல் இஸ்லாம், என்னுடைய மார்க்கம் இஸ்லாம் என்பதாக அந்த ஜனாசா பதில் கூறும். மூன்றாவதாக வமன் நபியுக்க, உன்னுடைய நபி யார் என்பதாக கேட்டுவிட்டு ஹஸ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய முகத்தை காட்டப்படும். இவர்களை பார்த்த உடனே ஒவ்வொரு முஸ்லிமும் சந்தோஷத்துடன் என்னுடைய வழிகாட்டி, என்னுடைய நபி ஹஸ்ரத் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்பதாக அந்த ஜனாசா கூறும் என்பதாக நமக்கு ஹதீஸிலே காண முடிகின்றது. ஆக இதுதான் ஒரு ஜனாசாவை நாம் எப்படி கண்ணியப்படுத்த வேண்டும், யாருக்கு இதிலே முதல் உரிமை இருக்குகின்றது என்ற விஷயங்களை எல்லாம் அழகாக நமக்கு மார்க்கம் சொல்லி தந்து விட்டது. இந்த அடிப்படையில் நம்முடைய அந்த ஜனாசாவினுடைய முறைகளை நாம் பயன்படுத்தி கொள்வோமேயானால் நிச்சயமாக நாமும் சரி அந்த ஜனாசாவும் சரி அல்லாஹுக்கு பிடித்தமான அந்த கூட்டத்தில் இருக்கும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. அப்படிப்பட்ட நல்ல சீதேவி தனமுள்ள குணமக்களாக நம் அனைவர்களையும் அல்லாஹ் ஆக்கி தந்தருள் புரிவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வாஹு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு.